கட்சியினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. அப்போது அப்போது இந்த ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிப்பார்கள், தொண்டர்கள் உற்சாகமா களப்பணியாற்றுவார்கள், உண்மைதான். ஆனால் களத்தில் இரட்டை இலை சின்னம் இருக்கிற பொழுது காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த கட்சியினுடைய அடிப்படை கார்டு ஹோல்டர் இருக்காங்க, வெறும் தேர்தல்ல ஓட்டு போடுறது மட்டும்தான் அவனுடைய கடமை. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, பதவி பொறுப்பு இல்ல. அவனே போகல அப்படின்னு சொன்னா கட்சி தலைமை எடுத்த முடிவு சரியானது இல்லை. 33 வேட்பாளர், 30 வேட்பாளர் பக்கத்து ஊருக்காரன்னு தெரியல. நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பஞ்சாயத்துல வார்டு தேர்தலை நிக்க வேண்டிய ஆட்களை கொண்டு போய் களத்துல இறக்குறீங்க. அப்ப இவர் வெற்றி சாத்தியமில்லை என்று இத நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கேன். அந்த நிர்வாகிகள் கூட்டம், ஐடி நிர்வாகிகள் கூட்டத்துல, அதுக்கு முன்னர் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல பேசுறப்போ கட்சிக்கும் தலைமைக்கும் நீங்க யாரும் விசுவாசமா இல்ல, சோரம் போயிட்டீர்கள் பல பேர், அதனாலதான் இந்த நம்ம சரிவு பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். 10 மணி 11 மணிக்கு மேல பூத்லயே ஆள் உட்கார்றாங்க, பல இடங்கள் எனக்கு புகார் வருதுன்னு சொல்லியிருக்கேன். ஏறத்தாழ 10% வாக்குகளை நாம் இந்த தேர்தலில் இழந்திருக்கிறோம் சொல்லியிருக்கேன். அப்ப 10% வாக்குகளை நீங்கள் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதை விட இருக்கிற வாக்காளர் இருக்காங்கல்ல, மத்திய மண்டலம் 2 மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குங்கிறத அமமுக நிரூபிச்சது.